உயிர் போனது ஓகே. இதெல்லாம் இருக்குது. ஆனா, இன்னும் ஒண்ணு கூர்ந்து பாருங்களேன். இந்த வருஷத்துல மட்டும் பெண் பிள்ளைங்கள எவ்வளோ பேர் செத்துருக்காங்க தெரியுமா? ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப 41 பேர் இறந்த உடனேயே, ஒரு ஐயோ! செத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த அன்பில் மகேஷா அவரு அலறாரு. அந்த பெண் பிள்ளைங்கள வந்து கொடூரமா சாகடிச்சு, இங்க தான் எங்கம்மா அது கும்மிடிப்பூண்டியா? இங்க. ஒரு பெண் புள்ளைய சித்திரவதை பண்ணி ஒருத்தன் கால ஒடைச்சு ஒரு பையன் ஒருத்தன் சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்கான். அந்த குழந்தை நிலைமை நம்ம நெனச்சு பார்த்து, நம்ம பிள்ளைய நெனச்சு பார்த்து, அதுக்காக யாருமே அழல. கிட்டத்தட்ட நெறைய பிள்ளைங்க இந்த வருஷம். கால் உடைச்சு, கை உடைச்சு, காட்டுல, மேட்லன்னு சொல்ட்டு அவ்ளோ பண்ணுங்க. அதுக்கெல்லாம் அழாதவங்க, இந்த 41 செத்து போன வந்தோனே அப்படி அழுவுறாங்க. இது வந்து அது கொலை இன்ஸ்டன்ட். பண்ணலாம். ஆனா, கொலை பண்ணலாம். ஒரு சித்திரவதை பண்ணி ஒரு குழந்தைங்கள சாவடிச்சு, அதுங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணி சாவடிக்கிறது எவ்ளோ ஒரு கொடுமையான விஷயம். ஏன் அதுக்கு இந்த அரசு வந்து ஒரு மாட் மா மாற்று சட்டம் கொண்டு வரல? தண்டனை கடுமையாக்கப்பட்டு தான் குற்றங்கள் குறையும். தண்டனை கடுமையா ஆக்கணும். கடுமையாக்கணும் தான் அந்த குற்றம் பண்றதுக்கு அவன் யோசிப்பான். புரியுதுங்களா? நீங்க கூட்டிட்டு போயி அவன போய் அவன வழக்கு விவாதிச்சு, இவன் குற்றம் பண்ணான்ல, அவன் தான் குற்றம் பண்ணான்னா, அங்கேயே சாவடி. அங்கேயே சாவடி. அட்லீஸ்ட் அந்த 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 அ இறந்து போன அந்த பெண் பிள்ளைங்களோட அம்மாவுக்கு வந்து ஆகுமன்றேன். சந்தோஷம் கிடைக்கும். என் புள்ளைய பண்ணவன் செத்துட்டான்னு சொல்ட்டு. நீங்க விசாரிச்சு, நீங்க விசாரிச்சு, அந்த போலீஸ் புரொடெக்ஷனோட அவன கூட்டிட்டு போய் ஏதோ தண்டனை குடுக்குறீங்க. ஆன் த ஸ்பாட் அவன் தான் தெரியுதா, அங்கேயே சாவடிங்க அவன.